இப்போ ட்ரம்ப்புக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு 100 நாளில் வந்து 100 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு. பைடன் போன ஆட்சியில் ஃபுல் ஆட்சியில் எவ்வளோ போட்டார்னா 162. இவர் 100 போட்டிருக்காரு. இந்த 100ல் மெயினாக அவர் கை வைக்கிறது எங்கே தெரியும்ல? எஜுகேஷன், கலாச்சாரம். மியூசியம் ஜேடி வேன்ஸ் தான் வைஸ் பிரசிடென்ட். அவரை வந்து என்ன சொன்னார்னா, ஸ்மித்சோனியனுங்கிறது ஒரு மியூசியமோட ஒரு சிஸ்டம். அவங்க தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் மியூசியமை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு சிஸ்டமேட்டிக்காக கல்ச்சுரலாக எதெல்லாம் வந்து வேறுபாடுகளை காமிக்குமோ, கலாச்சார வேறுபாடுகளை காமிக்குமோ அதை முதல்ல நீக்குங்க. ஒயிட் சுப்ரிமசி இந்த தியரியில் வைக்கணும். அதாவது வெள்ளையத்தவங்களெலாம் அவங்க தான் வந்து இந்த அமெரிக்காவோட கல்ச்சர். அதில் வந்து இந்த பிளாக்ஸு, இந்த ரேஷியல் சண்டை, இது எல்லாத்தையும் தூக்க சொல்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன நடக்குது, ஜர்க்கியில் என்ன நடக்குது, எல்லாமே ஒரே சிஸ்டமில் தான் போய் நிற்கும். அப்போ இப்போ இது ஒட்டுமொத்தமாக எங்கே வருதுன்னா, டெமோக்ரஸி வந்து அழிச்சிடுறதுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஆகாது. ஏன்னா அதெல்லாம் ஹிட்லர் வந்து போனதுக்கு அப்புறமே அவ்வளோ ஈஸியாக நீங்கள் டெமோக்ரஸி உடைச்சிட முடியாது. ஆனால் டெமோக்ரஸியை நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாம். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அந்த சிலையை வெடிக்கிற மாதிரி அப்படியே வெடிச்சிக்கிட்டே இருக்கலாம். மொத்தமாக உருவாரி நிற்க போது தான் என்னன்னு தெரியும். ஆனால் அது நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ எங்கே பார்த்தாலும் இதான் நடக்குது.